வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. தேர்தல் வெற்றியோ தோல்வியோ முடிவு வந்துருச்சு. அடுத்து விஜய் என்ன பண்ணுவார் சார்? உங்களை நம்பி 234 பேர் நின்னா அவனுக்கு பிரச்சாரத்துக்கு கூட நீங்க போகல. சொத்துக்களை அவனாந்து வித்து தேர்தலில் செலவழிச்சிருப்பான். எல்லாரும் தோத்து போயிட்டான்னா 234 கோடியை ஆளுக்கு 1 கோடியாவது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க ஒரு நல்ல தலைவராக உருவதற்கு அடிப்படையா இருக்கும். ஆதாய சுதாடி நடிகராக தான் இருக்கீங்க இல்லையா, இன்னும் நீங்க அரசியல் தலைவராக பரிணமிக்கல. அமித்ஷா இப்ப கட்சியை தூக்கி விஜய்கிட்ட கொடுத்துருவாரு. தகுதியே இல்லாத விஜய் எம்ஜிஆர் கட்சியை போய் ஆள வேண்டிய சூழல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், எப்படி இருக்கும்? எம்ஜிஆருடைய கால் தூசி கூட பெறாத ஒரு நடிகர் விஜய் கட்சிகிட்ட அதிமுக போய் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க அரசியல் வரணும், உங்களோட அரசியல் செய்யணும், உங்களோட அரசியல் விவாதம் பண்ணணும், ஒரு நல்ல களமாக அது மாறணும். சும்மா நடிகர் நான் கை காமிச்சு சென்னையிலேயே உங்க வெண்டவளம் தண்டவளம் தெரிஞ்சு வழிபோகர்கள் நின்று பாக்குறாங்களே ஒழிய நீங்க கூட்டு வந்த சினிமா கூட்டம் தான் உங்க மேல பேப்பர் பூ மாறி பொழியுது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடிக்கு இபிஎஸ் சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்றாரு. ஒரு குற்றச்சாட்டு சொல்றதாவது ஒரு உருப்படியா சொல்லணுமா? ஒரு செங்கோட்டை அமைச்சரா இருந்திருக்காரு. எடப்பாடி 50 லட்சம் கோடிக்கு சேர்த்து என்ன மேக்ஸிமம் 1 லட்சம் கோடி வச்சுக்கணும் சொல்லுங்க, அப்படின்னு சொல்லுங்க, நம்பலாம். அதை விட்டுட்டு 50 லட்சம் கோடி வச்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா செங்கோட்டையனுக்கு கணக்கே தெரியல. செங்கோட்டையன் ஒரு ஜீரோ. விஜய்கிட்ட போயிட்டாலே தாங்க எல்லாரும் கூப்பிட்டு ஆயிடுவாங்க போல தெரியுது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் எழுந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. தேர்தல் வெற்றியோ தோல்வியோ முடிவு வந்துருச்சு. அடுத்து விஜய் என்ன பண்ணுவார் சார்? முடிவு வரட்டும். 4ஆம் தேதி வந்த பிறகு விஜய் என்ன பண்ணும்? ஏற்கனவே இன்னொரு இது ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணிட்டாங்க. இவங்க தான் லீக் பண்ணதா சொல்கிறாங்க. லீக் பண்ணி அதுவும் டேக் ஆஃப் ஆகலை. ஜனநாயகம் படம் லீக் ஆகி எந்த விதமான தாக்கமும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலை. ஆல்ரெடி 5 கோடி பேர் பார்த்துட்டான் ஜனநாயகம் படத்தை, என்ன, ஆனால் எந்த தாக்கமும் ஏற்படுத்தலை. அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு ஏற்பட்டு விட்டால் அவருக்கு நடித்து கொடுக்குறதா அவர் உறுதி கொடுத்துருக்கிறதா தகவல் வந்தது. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், விஜய் அவர்களே, உங்களை நம்பி 234 பேர் நின்னா அவனுக்கு பிரச்சாரத்துக்கு கூட நீங்கள் போகலை. பாவம், அவன் சொத்தை விற்று போட்டுருவான், அவன் பொண்டாட்டி நகையை விற்று போட்டுருவான், அவங்க அப்பா அம்மா சொத்துக்களை அவனாந்து விற்று தேர்தலில் செலவழிச்சிருப்பான். எல்லாரும் தோற்று போயிட்டான்னா அட்லீஸ்ட் அவனுக்கு போய் அட்லீஸ்ட் ஆளுக்கு அந்த படத்தில் எடுத்து வரக்கூடிய பணத்தை 250 கோடியில் ஆளுக்கு 234 கோடியை ஆளுக்கு 1 கோடியாவது கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு நல்ல தலைவராக உருவதற்கு அடிப்படையாக இருக்கும். இன்னமும் நடிகராக தான் இருக்கீங்க, ஆதாய சூதாடியாக தான் இருக்கீங்க, ஆதாய சுதாடி நடிகராக தான் இருக்கீங்க இல்லையா, இன்னும் நீங்கள் அரசியல் தலைவராக பரிணமிக்கலை. நீங்கள் அரசியல் தலைவராக வரணும், உங்களோட அரசியல் செய்யணும், உங்களோட அரசியல் விவாதம் பண்ணணும், ஒரு நல்ல களமாக அது மாறணும். அதை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல ஒரு தலைவராக வாங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம அதை எடுத்துகிட்டு போகலாம். அதை விட்டுட்டு சும்மா நடிகர் நான் கை காமிச்சிட்டு வரேன்னா சென்னையிலேயே உங்கள் வெண்டவளம் தண்டவளமே தெரிஞ்சு போச்சு. சென்னையிலேயே ஒரு பார்க்குறதுக்கு வழிபோகர்கள் நின்று பார்க்குறாங்களே ஒழிய நீங்கள் கூட்டு வந்த சினிமா கூட்டம் தான் உங்கள் மேலே பூ மாறி பொழியுது, பேப்பர் பூ மாறி பொழியுது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. ஓகே, இதெல்லாம் தூக்கி போடுங்க. உண்மையாக அரசியலை கற்றுக்குங்க, அரசியலை படிங்க. ஓகே, நீங்கள் சொன்ன கொள்கை தலைவர்களை பற்றி ஒரு புக்கையாவது உட்காந்து படிங்க. படித்து அரசியலை கற்றுக்கிட்டு நல்ல அரசியல் செய்வதற்கு களத்துக்கு வாங்க. பிஜேபி பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, பிஜேபி தான் உங்களை இயக்குதா கேள்விப்படுறேன். அப்போ அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா தான் ஒரு நல்ல அரசியல் பண்ண முடியும். உங்களுக்கு களம் இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை பக்குவப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்குது, அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. எனவே அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அதனால் பண்ணி திமுகவை தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக எடுத்து போராடுங்க, சீமான் மாதிரி. அப்புறம் உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஆதரவு வச்சுட்டு நம்ம கோட்டை கட்டிடலாம், வலதுசாரிகள் சொல்லக்கூடிய சர்வேயை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற கனவு காணாதீங்க. கண்டிப்பாக அமித்ஷாவுடைய உதவி இல்லாமல் உங்களால் ஒரு சீட் கூட ஜெயிக்க முடியாது. முக்கியமான விஷயம் பேசணும் சார். செங்கோட்டையன் கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடிக்கு இபிஎஸ் சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் 50 லட்சம் கோடி ஏங்க, ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறதாவது ஒரு உருப்படியாக சொல்லணுமா? ஒரு செங்கோட்டை அமைச்சராக இருந்திருக்காரு,
எடப்பாடி 50 லட்சம் கோடிக்கு சேர்த்து என்ன இருந்தது 4.5 வருஷம் பட்ஜெட்டு 4 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டு. இந்த 4 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 1,00,000 1,50,000 கோடி தான் வந்து நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியும். இந்த 1,50,000 கோடினா 1,00,000 கோடி 1 லட்சம் கோடியை வச்சு நலத்திட்டத்தை செயல்படுத்த முடியும்னா 40% கமிஷன். அப்போ 40,000 கோடி வருஷத்துக்கு 40,000 கோடியை மினிஸ்டர்ஸ்லேருந்து கீழே விஓ வரைக்கும் பிரிக்கணும், கட்சிக்காரன் வரைக்கும் பிரிக்கணும். அப்போனா ஒரு 10% வச்சுக்க 10,000 கோடி 4 வருஷங்கன்னா 40,000 கோடி 50,000 கோடி வச்சுருக்கலாம். மேக்ஸிமம் 1 லட்சம் கோடி வச்சுக்கணும் சொல்லுங்கள், அப்படின்னு சொல்லுங்கள், நம்பலாம். அதை விட்டுட்டு 50 லட்சம் கோடி வச்சுருக்காருன்னு சொன்னீங்கன்னா அப்போ செங்கோட்டையனுக்கு கணக்கே தெரியல. இப்போ செங்கோட்டையன் ஒரு ஜீரோ. அப்போ செங்கோட்டையன் தன்னுடைய அறியாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஜீரோ. அதாவது விஜய்கிட்ட போயிட்டாலே தாங்க எல்லாரும் கூப்பிட்டு ஆயிடுவாங்க போல தெரியுது. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இதில் இபிஎஸ் ஒரு கொலை செஞ்சுட்டாரு, நானும் முத்துசாமியும் சேர்ந்து தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது என்ன கதை சார்? இப்போ கொலகாரனை காப்பாற்றுறவங்க இவங்களும் கொலகாரம் தானே, ஏன் காப்பாற்றுறீங்க கொலகாரனை? அப்போ தீமையின் பக்கம் தானே நீங்கள் நின்றுருக்கீங்க. அப்போ தீமையினுடைய பலனை அனுபவிச்சே ஆரம்பணும், அனுபவிங்க. இப்போ முத்துசாமி இப்போ பாவ பரிகாரம் பண்ணி தப்பிச்சு போயிட்டாரு, அவர் நல்ல மனுஷன் தப்பிச்சு போயிட்டாரு. நீ பாவ பரிகாரம் பண்ணி இதே எடப்பாடிகிட்ட போய் மினிஸ்டர் பதவி வாங்கி நின்னீங்க. இன்றைக்கி உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாரு, பிஜேபியை நம்பினீங்க. அவன் வந்து எடப்பாடியை வந்து விஜய்கிட்ட சேரக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை விஜய்கிட்டே அனுப்பி விட்ருக்கான். எடப்பாடி வந்து விஜய்கிட்ட போயிடக்கூடாது. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக மாறிடுவாங்க. விஜயை வச்சு தான் எடப்பாடியை காலி பண்ணணும்னு சொல்லி தான் செங்கோட்டையனை வந்து பிஜேபி விஜய்கிட்ட அனுப்பி வச்சிருக்கு. ஓகே, இது கூட தெரியாமையா இருக்காங்க? அப்போ நீங்கள் அங்கே இருக்க வரைக்கும் நீங்கள் போனதுனால தான் அந்த கூட்டணி வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இல்லைன்னா 2 பேர் கூட்டணி நேரம் சேர்ந்துருப்பாங்க, பிஜேபி கழட்டி விட்டுருப்பார் எடப்பாடி. புரிஞ்சுட்டிங்களா? செங்கோட்டையன் போனதுனால செங்கோட்டையனை கொண்டு அங்கே போய் காயினா வச்சது யார்? அமித்ஷா. அப்போ நீங்கள் யாரால் நகர்த்தப்பட்ட காயின்? இப்போ பிஜேபி யாரை இயக்குது? விஜய் இயக்குதுன்றது தெளிவாக தெரியுதா இல்லையா? ஓகே, அப்போ விஜய் மூலமாக அதிமுகவை பிடிக்கணும், கேப்சர் பண்ணணும் அப்படின்றதான் அமித்ஷாவுடைய பிளானு. அதிமுக கேப்சர் பண்ணிச்சுன்னா விஜய் வந்து நம்மளுக்கு வாய்ந்த சிறந்த அடிமை. குடுமி ஒட்டு மொத்தமாக நம்ம கையில் இருக்குது, கரூர் குடுமி. இன்றைக்கி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கானு அது வரைக்கும் 90 நாள் கழிச்சு உள்ள சார்ஜ் ஷீட் போடணும்ல, ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் போட்டிருக்காங்களா சார்ஜ் ஷீட்டு? ஏன் போடலை சொல்லுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? என்னென்ன ஜெயிச்சு வரட்டும், எவ்வளோ ஓட்டு வாங்குறான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம தகுந்த மாதிரி அவனை வந்து களிமண் பொம்மை மாதிரி பிடிச்சி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா வெளிப்படையாகவே இபிஎஸ் ஒத்து சேர்த்துட்டாருன்னு சொல்கிறாரு. கூவத்தூரில் என்னதான் முதலமைச்சராக முன்னிறுத்தினாங்க, என் பேர் தான் அதில் இருந்தது, இவர் பணம் கொடுத்து அந்த பதவியை வாங்கிட்டாருனால அந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அது உண்மை. செங்கோட்டையன் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக ப்ரப்போஸ் பண்ணது. ஆனால் அந்த எம்எல்ஏக்களுக்கு 500 கோடி கொடுக்கறதுக்கு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், நகை கொடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது சசிகலா அங்கே தான் மிஸ்டேக் பண்ணாங்க. அவங்ககிட்ட இல்லாத பணமா, அவங்ககிட்ட இல்லாத ஆளுக்களா, அவங்க சொல்லியிருந்தால் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்களா? அப்போ அன்னைக்கு ஏலத்தில் விட்டாங்க கட்சியை, ஒட்டு மொத்தமாக அவங்களே காலி பண்ணிட்டு எடப்பாடி வந்து எல்லாரையும் உங்களை சசிகலா காலி பண்ணிட்டார், டிடிவியை காலி பண்ணிட்டார், ஓபிஎஸ் காலி பண்ணிட்டார், செங்கோட்டையனை காலி பண்ணிட்டார், இன்றைக்கி அமித்ஷாவையும் மோடியுமே அல்வா கொடுத்துட்டாரு. ஓகே, நாங்கள் பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியோட சிறந்த அடிமையாக இருப்போம், அண்ணாமலையும் காலி பண்ணிட்டார். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான நாள் எடப்பாடின்னு பாருங்கள். செயல்பாட்டில் பவர் இல்லை, ஆனால் சாணகியத்திரத்தில் பவர்ஃபுல்லான நாள். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ அன்னைக்கு பண்ண தப்பு, ஒரு தப்புனால செங்கோட்டையன் இருந்திருந்தா இன்றைக்கி கட்சியும் ஆட்சியும் சசிகலாட்ட இருந்திருக்கும், அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஆனால் அது எடப்பாடிகிட்ட போனதுனால இன்றைக்கி கட்சி வந்து ஒன்றுமில்லாமல் போய் இன்றைக்கி விஜய்கிட்ட போய் கட்சியை ஏல விட வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கி பாதி ஓட்டு இன்றைக்கி பிரியுதுன்னா அது காரணம் அதிமுகவுக்கு போட்ட பெண்கள், அதிமுகவுக்கு போட்ட ஆண்கள் வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடியை நம்பாமல் விஜய்க்கு போடக்கூடிய சூழல் ஏற்படுது. அப்போ விஜய் வாங்கக்கூடிய வாக்கு 5% தான், அதுக்கு மேலே எவ்வளோ வாக்கு வாங்கினாலும் அது ஏடிஎம்கே வாக்கு தான். இதில் பலரும் கவனிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே பாரு செங்கோட்டையா, உன்னை பற்றி எல்லா வீடியோவும் என்கிட்ட இருக்குது, நான் என்ன முதலமைச்சராக இருக்கும்போது சும்மா இருந்தேன்னு நினச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு.
யாரு? எடப்பாடியா? எடப்பாடி அவர் எல்லா வீடியோ வச்சிருப்பாரு, உரிமையிலேயே பேசுறாரு, எல்லா வீடியோ வச்சிருக்காரு, எல்லா டாக்குமெண்ட் வச்சிருப்பாரு, எல்லாம் பண்ணியிருப்பாரு. அண்ணாமலை மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ண வேண்டியதுதானே? எல்லார் பற்றியும் ஆவணங்கள் வீடியோ ஆதாரங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு சார். சரி, வீடியோ வந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? அதாவது இதெல்லாம் மிரட்டல் பாலிடிக்ஸுங்க. அதாவது வந்து அப்படின்னா இவர் வந்து ஒன்றுமே செய்யாத உத்தமர் அவர் எடப்பாடி, சொல்லுங்கள். எல்லாமே கொடநாடு கொலை வழக்கில் எப்படி 6 பேர் செத்தாங்க, எப்படி வந்து டிரைவரெல்லாம் கொல்லப்பட்டார்கள்? அதுதான் நானும் கேட்குறேன் சார். கொடநாடுல இருந்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்திருக்கிறாரா? அதை தான் சொல்ல வர்றாரு. அங்கிருந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இருக்கலாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கையில் இருக்கலாம். அப்போ அதை ரிலீஸ் பண்ணாருனாலே இவர் கொடநாடு கேஸில் மாட்டினவர் தான் தெரிஞ்சு போகும்ல. அன்னைக்கு இவர் வீடியோ ரிலீஸ் பண்ண உடனே இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க எடப்பாடியை. ஏன்னா இது வந்து கன்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஒரு இறந்த முதலமைச்சருடைய ப்ராப்பர்ட்டியை ஆள் வச்சு தூக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்தில் ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடுவார் எடப்பாடி. ரிலீஸ் மட்டும் பண்ணட்டுமே. ஏன்னா இப்போ என் ஒரு முகத்தை பார்த்துருக்குற, இன்னொரு முகம் பற்றியெல்லாம் உனக்கு தெரியாது. இப்படி ஒரு கட்சிக்குள்ளார இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு முன்னணியில் இருந்தவர், ஒரு சீனியராக இருந்தவர். நம்ம நிறையா இது பண்ணிருக்கோம். இவரை காப்பாற்றி விட்டவரே செங்கோட்டையன். அப்போ அப்படிப்பட்ட செங்கோட்டையனே வந்து இந்த அளவுக்கு இவர் பேசுகிறாரு அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட துரோகின்றதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுறது அப்படிங்கிறது மக்களிடத்துல என்ன மாதிரியான ஒரு புரிதல்? அன்புமணிக்கு என்ன சொன்னா அதே தாங்க வருங்க. அதாவது தரம் இல்லாதவர்களுக்கு ஒரு பதவி கொடுக்கும் பொழுது அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமையும் பக்குவம் இல்லாதவர்களுக்கு அந்த பதவி வரும் பொழுது, பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோலா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோலா என்று தான் எம்ஜிஆர் பாடியிருக்காரு. அந்த பண்பு நலன்கள் எடப்பாடிகிட்ட இல்லாதனால தான் இன்னைக்கு எடப்பாடியா ஸ்டாலினா என்று வர்றது போய் எடப்பாடியா உதயநிதி ஸ்டாலினான்னு மாறிப்போச்சு. அப்போ எடப்பாடியுடைய லெவல் எங்கே போகுது? உதயநிதி ஸ்டாலின் லெவலுக்கு மேலே உங்களால் எம்பி குதிச்சாலும் எந்திரிக்க முடியலைன்ற லெவலுக்கு இன்றைக்கி வீக்னஸ் ஆகிட்டீங்களா? தானாக ஆகிப்போச்சா? அப்போ எந்த அளவிற்கு வந்து ஒரு அதிகார தோரணை, ஆணவம், அதிகாரம், ஆணவம், பணத்திமிர், இது எல்லாம் கலந்த ஒரு 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 திமிர் பிடிச்ச பேச்சு தான் எடப்பாடியிலிருந்து வெளியே வருகிறது. இதை மக்கள் விரும்ப மாட்டார்கள், மக்கள் ரசிக்க மாட்டார்கள். அதனால தான் பாதி ஓட்டு வந்து எடப்பாடிகிட்ட இருந்த ஓட்டு இன்னைக்கு விஜய்க்கு போகுதுன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி தான். அமித்ஷா வந்து இப்போ கட்சியை தூக்கி விஜய்கிட்ட கொடுத்துருவாரு. இந்த கட்சியை வந்து தகுதியே இல்லாத விஜய் வந்து எம்ஜிஆர் கட்சியை போய் ஆள வேண்டிய சூழல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், எப்படி இருக்கும்? எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு எம்ஜிஆருடைய கால் தூசி கூட பெறாத ஒரு நடிகர் விஜய் கட்சிகிட்ட வந்து அதிமுக போய் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து அமித்ஷா கிரியேட் பண்ணுவார். அப்போ இன்னைக்கு டென்ட் பண்ணுறது அதிமுக ஓட்டை தான் டென்ட் பண்ண போகிறாங்க. அதிமுக டார்கெட் பண்ணி தான் விஜய் களமாடுறாரு. அதிமுக ஓட்டை தான் வாங்க போகிறாப்புல. அப்போ அந்த ஓட்டை மீட்டெடுக்கணும்னு என்ன பண்ணணும்? அப்போ அதிமுக மீட்டெடுத்தால் தானே முடியும். இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக விஜய்கிட்ட போய் சேர்ந்துட வேண்டியதுன்னா செங்கோட்டை மாதிரி. அப்போ போய் ஆதவர்ஜி நாட்டையும் புஷியானந்தையும் போய் அடிமை சேவகம் பண்ண வேண்டியதான் செங்கோட்டை மாதிரி. வேறு என்ன பண்ண முடியும்? அப்போ சுரண்டல் லாட்ரி மன்னன்ட்ட போய் நீ போய் அடிமை சேவகம் பண்ணணும். அங்கே விஜயுடைய தரிசனம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா பணம் படைத்தவனுக்கு மட்டும்தான் வந்து விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போவார், தன் தொகுதிக்கு போவார். 234 பேர் நம்பி நிற்கிறான், ஒரு தொகுதிக்கு போக மாட்டார். ஓகே, அவர் வந்து ஒரு கடவுள். அதனால் அவர் கையை காமிச்சு டிவியில் வந்துட்டாலே தமிழ்நாட்டு மக்கள் ஃபுல்லாக, வெளிநாட்டு மக்களும் எல்லாம் எழுதுறான். 20 லட்சம் பேர் வெளிநாட்டிலேருந்து ஓட்டு போட வரேன்னு சொல்லி ஒருத்தர் எழுதுறான். 20 லட்சம் பேர் தற்கொலையாக இருப்பாங்கன்னு பாருங்க. என்கிட்ட இருக்கிற 20 லட்சம் பேர் வேண்டாம் இருக்கான் மொத்தமாக. அவன் மொத்தமாக போய் டிக்கெட் போட்டு வெளியே வர்றான்னா அப்போ வெளிநாட்டில் போனவனெல்லாம் எந்த அளவுக்கு அவங்க வந்து தரக்குறைவாக நினைக்கிறாங்கன்னு பாருங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழியக்கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? மீட்டெடுக்கப்பட ஒரே ஒரு வாய்ப்பு சசிகலாவை மட்டும்தான். அவங்களால மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். அது வந்து அவருக்கு விதை போட்டிருக்காங்க, லேட்டாக தான் போட்டிருக்காங்க. இந்த விதை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அதனுடைய வீரியம் தெரியும்.
என்னைக்கு ஒரு சினிமா நடிகர் 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை போட்டுட்டு இந்த 234 தொகுதியில் ஒரு முறை கூட விசிட் பண்ணாமல் திரும்பி நீ பெரம்பூருக்கு போகிற, திருச்சிக்கு போகிற பெரம்பூருக்கு போகிற, உன் தொகுதி மட்டும்தான் நீ கன்சிடர் பண்ணுற ஒழிய வேறு யாருக்கு கன்சிடர் பண்ணுற? எவன் பணம் கூட வச்சுருக்கானோ அவன்கிட்ட போகிற, மரியா வில்சனுக்கு பணம் வச்சுருக்கேன் அவன்கிட்ட போகிற, ஆதவர்ஜனா பணம் வச்சுருக்கேன் அவன்கிட்ட போகிற. அப்போ பணம் வச்சுருக்கவன்கிட்ட போகிற அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஆள்? உன்னை நம்பி 234 பேர் கேண்டிடேட் கடத்தில் நிற்கிறான், அவன்கிட்ட போனியா நீ? அவங்க பாவம் தன்னால் 3Dயையும் ஃபோட்டோவையும் கட் அவுட்டையும் வச்சுக்கிட்டு ஓட்டு கட்டிட்டு தரேன், 3 பேர் 2 பேராக தெருவில் தெரிஞ்சிட்ருக்கேன் மற்ற நாளெல்லாம். அப்போ நீ எங்கே பண்ற? நீ உன்னுடைய கட்சிக்காரனுக்கு உன்னை நம்பி நின்று கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிறவனுக்கு துரோகம் பண்ணிட்டு நிற்கக்கூடிய தலைவனை எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பான்? தமிழ்நாட்டு மக்கள் அந்தளவுக்கு இழுத்த வயறலா இல்லையே. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். இந்த விஜய் என்ற ஒரு நடிகர், ஆதாய சூதாடி விஜய் என்ற நடிகரை கண்டிப்பாக தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள். அவர் எதை நம்புகிறார் அப்படின்னா, அவர் பிஜேபியால் இறக்கி விடப்பட்ட நபர். அந்த பிஜேபி அதிமுகவை ஒழிப்பதற்கு விஜயை கொண்டாந்துருக்காங்க. அப்போ அதிமுக வாக்குகளை கரைத்து, ஏன்னா எடப்பாடி எந்த கண்ட்ரோலுக்கு வரல, அவங்க கண்ட்ரோலுக்கு சொல்கிறாரு நான் உங்களுக்கு பெட்டர் அடிமையாக இருப்பேன்னு சொல்லி எல்லாமே பேசி முடித்து 27 சீட்டை கொடுத்து முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் அவரை வளர்த்து விடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் விஜயை வளர்த்து விடுவோம்னு சொல்லி வலதுசாரி குரூப்பும் பிஜேபி குரூப்பும் விஜய்க்கு ஆதரவாக இன்றைக்கி ஊடகங்களில் பேசுகிறாங்க, இன்றைக்கி அதுக்கு ஆதரவாக எழுதுகிறாங்க. அதனால் இந்த பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அப்போ இந்த பிம்பத்தை வச்சுக்கிட்டு எந்த ரூபத்தில் வந்தாலும் நீ டைரெக்டாக சங்கிக்கு ஓட்டு போட்டுடலாம்ல, சங்கினுடைய அடிமைக்கு ஓட்டு போடலாமா? சங்கினுடைய அடிமை தான் ஏடிஎம்கேயும் டிவிகேயும். எப்படி ஓட்டு போடுறது? ஒரு சித்தாந்தம் கிடையாது, ஒரு கொள்கை பரப்புரை கிடையாது. உனக்கு சொன்னதே தவிர வேறு எதுவுமே ரிப்பீட்டட் தேஞ்சு போன ரெக்கார்டு. உனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் கண்டென்ட் இல்லை, சப்ஜெக்ட் இல்லை. நீ கொடுத்த 5 அறிவிப்புகளில் செயல்படுத்தணும்னா மொத்தம் 20 லட்சம் கோடி ஆகுது. 5 வருஷம் 20 லட்சம் கோடி ஆகுது. ஒட்டுமொத்த நாட்டை திவாலாக்கிட்டு போயிடுவேன். அப்போ எப்படிப்பட்ட என்னை 100% நம்புங்க, நான் சொல்கிறது தான் செய்வேன், பாசிபிளாக ஃபீஸிபிளாக ப்ராக்டிக்கலாக இருக்க தான் சொல்லுவேன் அப்படின்னு எப்படிப்பட்ட ஒரு பொய்யை கட்டவிழ்த்து இன்னைக்கு இந்த விஜய் என்ற ஒரு நடிகர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இதை பார்த்து ஏமாறக்கூடிய இளைஞர்களாக சில இளைஞர்கள் இருக்கலாம். அந்த இளைஞர்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் படித்த இளைஞர்கள், சிந்திக்க கூடிய இளைஞர்கள், கேள்வி கேட்க தெரிஞ்ச இளைஞர்கள் ஒருத்தனும் ஓட்டு போட மாட்டான் விஜய்க்கு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.